ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியான எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஹனி சிக்கன் ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆயிலே நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா வதங்க ஆரம்பிச்சிருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை புதினாவை சேர்த்துருங்க. பாருங்கள், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. நீங்கள் இதில் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம், இதெல்லாம் வதங்குறது வரைக்கும். அப்புறமா நீங்கள் முடித்து வரும்போது நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் உப்பு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா ஆயிலே வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதங்க ஆரம்பித்தாச்சு. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க, அதை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஹீட் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 கப்பு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கனை நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். நீங்கள் அது ஃபுல்லாக மூழ்கிறது வரைக்கும் பொரிக்கணுன்னா நீங்கள் 1 கப்பு கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற சிக்கன் பீஸை இதில் சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் நிறைய போட்டு பொரிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய போடும்போது அது பொரித்து வரும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் கிடச்சிரும், இல்லைன்னா ஆயிலும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். இப்போ இதை நல்லா பொரித்து எடுத்துருங்க. இப்போ நம்ம எல்லா பீஸையும் மாற்றி போட்டுருங்க. ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லாம் வெந்து நல்லா சிக்கன் ஒரு பதத்தில் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம சிக்கன் பீஸை ரிமூவ் பண்ணி வச்சிடலாம்.
இப்போ எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இனி ஹனி சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூடால நம்ம சின்ன சின்ன பூண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. த்ரீ டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துருக்கிற சிக்கன் துண்டுங்களை இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நம்ம 1/4 கப்பு வந்து ஹனி சேர்த்துருக்கோம். நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட காரமும் தேனோட இனிப்பு சுவையும் சேர்ந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டா மட்டும்தான் இதோட டேஸ்ட் தெரியும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹனி சிக்கன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி ரோலுக்கு கூட நீங்கள் ஸ்டஃப்பாக கூட இதை வச்சுக்கலாம். இப்போ மேலே கொத்தமல்லி தழை தூவிடலாம். இப்போ நீங்கள் அப்படியே கூட எடுத்து வச்சிடலாம், இல்லை இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம கடையில் வாங்கணும்னு தேவையில்லைங்க, வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கவிதைகள் படிக்கிறேன் தோழிகள்